கண்ட இயேசு கிறிஸ்து, லார்ட் கெல்வின் புதுவாழ்வை கண்டுகொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மகப்பேறு மருத்துவத்தின் தந்தை ஜேம்ஸ் சிம்சன் புதுவாழ்வை கண்டுகொண்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு இந்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதற்காக கடந்து வருகிறார். சாமுவேல் எஃப்.பி. மோர்ஸ் தான் இன்றைக்கு தந்தி முறையை கண்டுபிடித்தவர். இவர் தான் மரிப்பதற்கு முன்னதாக சொன்ன வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் என் பயண பாதையின் முடிவை நெருங்க நெருங்க பரிசுத்த வேதாகமம் தேவனால் உண்டானது என்பதை இன்னும் தெளிவாக உணர்ந்து கொள்ளுகிறேன். விழுந்து போன மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து வைத்துள்ள மகிமையான பரிகாரத்தை இன்னும் நன்றாக அறிந்து கொள்ளுகிறேன். என் எதிர்காலம் நம்பிக்கையாலும் சந்தோஷத்தாலும் ஒளிபெறுகிறது என்று சொல்லி எஃப்.பி. மோர்ஸ் தெரிவித்தார். ஏன் எஃப்.பி. மோர்ஸ் என்ற விஞ்ஞானியின் எதிர்காலம் நம்பிக்கையாலும் மகிமையினாலும் சந்தோஷத்தினால் ஒளிபெறுகிறது? உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் இரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் ஏற்றுக்கொண்டதினால். சார்ல்ஸ் டார்வினுடைய பரிணாம கொள்கை கிறிஸ்தவத்தையே அசைத்து விட்டதாக சிலர் நினைக்கிறார்கள். அவர்களுடைய ஆய்வுக்கு ஒரு கருத்தை தெரிவிக்கிறேன். சார்ல்ஸ் டார்வின் தன்னுடைய கிராமத்தில் தனக்கு சொந்தமான ஒரு வீட்டை சுவிசேஷ கூட்டங்களுக்கு ஒரு சமயம் வாடகைக்கு கொடுத்திருந்தார். மிஸ்டர் பீக்கன் என்ற பிரசங்கியார் தான் சார்ல்ஸ் டார்வினுடைய வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்தார். அந்த சுவிசேஷ கூட்டங்கள் முடிந்த பிறகு சார்ல்ஸ் டார்வின் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதிலே பின்வருமாறு குறிப்பிட்டார்: சுவிசேஷகர் அவர்களே, உங்களுடைய ஊழியங்கள் மூலமாக ஒரு மாதத்திலேயே எங்களால் பல வருடங்களாய் சாதிக்க முடியாததை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். சார்ல்ஸ் டார்வின் தெரிவிக்கிறார், உங்கள் கூட்டத்தின் மூலமாக பல வருடங்களாய் விஞ்ஞானிகளாகிய எங்களால் சாதிக்க முடியாததை ஒரே மாதத்திலே நீங்கள் சாதித்து விட்டீர்கள். சார்ல்ஸ் டார்வினுடைய கடிதம் தொடருகிறது: நாங்கள் இதுவரை ஒரு குடிக்காரனை கூட இதுவரை நாங்கள் மாற்றவில்லை. ஆனால் உங்களுடைய கூட்டங்கள் நடந்த பிறகு எங்களுடைய கிராமத்தில் ஒரு குடிக்காரன் கூட இல்லை. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? குடிகாரர்களை மாற்றுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து மனிதனை விடுவிக்கிறார். கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது, விஞ்ஞானிகளுடைய மார்க்கம். சார்ல்ஸ் டார்வின் மரிக்கும் போது வேத புத்தகத்தை வாசிக்கிறவராய் மரித்தார். எஃப்.பி. மோர்ஸுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையை அளித்தவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சர் ஐசக் நியூட்டனுக்கு வாழ்க்கையில் நோக்கத்தை அளித்தவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ரண சிகிச்சையின் தந்தை ஜோசப் லிஸ்டர் புதுவாழ்வை கண்டு கொண்டது என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில். படித்தவர்களே சிந்தியுங்கள், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டிருப்பார் என்றார். அனுபவபூர்வமாய் உணர்ந்து கொள்ளக்கூடிய உண்மையை தான் விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார்கள். கிறிஸ்தவத்தையும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் இணைத்து ஒரு சில குறிப்புகளை சொல்ல போகிறேன். வானளார விஞ்ஞான உலகம் வளர்ந்திருக்கிற இந்த நாட்களிலே பரிசுத்த வேதாகமத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்வி பல இடங்களில் பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிராக கேட்கப்படுகிறது. சந்திரனில் மனிதன் நடந்துவிட்ட பிறகு இந்த 20ஆம் நூற்றாண்டிற்கு நம்முடைய கரங்களில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் தேவையா என்று பலரும் கேட்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், வானவெளி களத்தில் முதலில் எடுத்துச் செல்லப்பட்ட உலகத்தின் முதல் புத்தகம் பரிசுத்த வேதாகமம். கேளுங்கள், ஏன் வேறு புத்தகங்கள் வானவெளி களத்தில் எடுத்துச் செல்லப்படவில்லை? சிந்தியுங்கள். பரிசுத்த வேதாகமம் உண்மையானது என்பதினால், பரிசுத்த வேதாகமம் விஞ்ஞான ரீதியானது என்பதினால். ஆகவே தான் வானளார வளர்ந்திருக்கிற வானவெளி ஆராய்ச்சி வானவெளி களத்தில் அனுப்பின முதல் புத்தகம் பரிசுத்த வேதாகமமாகும். வானவெளி வீரர்கள் வானவெளி களத்திலிருந்து உலகத்திற்கு செய்திகளை அனுப்புவது உண்டு. முதலில் வானவெளியிலிருந்து வாசிக்கப்பட்ட புத்தகத்தின் வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளே. 1968ஆம் வருடம் கிறிஸ்துமஸ் இரவு அன்று வானவெளியிலிருந்து அப்பல்லோ 8 வானவெளி வீரர் போர்மேன் கொடுத்த பேட்டியில் பரிசுத்த வேதாகமத்தின் முதல் வசனமாகிய ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற வார்த்தைகளையே வாசித்தார். பரிசுத்த வேதாகமத்தின் முதல் அதிகாரத்தின் முதல் வசனமாகிய ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற வார்த்தை தான் வானத்திலிருந்து பூமிக்கு அறிவிக்கப்பட வேண்டிய முதல் வாக்கியம் என்பதை வானவெளி வீரர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை இந்த சீரணி அரங்கத்தில் முழங்கிக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து முழங்கப் போகிறோம். காரணம், வானவெளி வீரர்கள் தங்கள் வாழ்க்கையில் புது வாழ்வை கண்டுகொண்டது இயேசு கிறிஸ்துவில். பௌதிக விஞ்ஞானிகள் தங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுகொண்டது இயேசு கிறிஸ்துவில். துரிதமான செய்திகளை அனுப்பும் தந்தி கருவை கண்டுபிடித்து எஃப்.பி. மோர்ஸ் தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை பெற்றது இயேசு கிறிஸ்துவில். 500 வருடங்களுக்கு முன் புத்தகங்கள் என்பதே மிகவும் அரிதாயிருக்கும்.
ஏனென்றால் அச்சயந்திரங்கள் அப்போது கிடையாது. வேதாகமத்தை ஒரு பிரதி கையினால் எழுதி தயாரிக்க 1 வருடமாகும். ஜொஹான் கூட்டன்பர்க் இதற்கு ஒரு வழி கண்டுபிடித்தார். முதல் அச்சியந்திரத்தை உருவாக்கினார். தனது உலகத்தின் முதல் அச்சியந்திரத்தை உருவாக்கின உடனே அவர் எதை அச்சடித்தார் என்றால், தன்னுடைய அச்சகத்திலே உங்கள் கையிலும் என் கையிலும் தேவன் அளித்துள்ள உலகத்தின் மாபெரும் உன்னத பரிசாகிய பரிசுத்த வேதாகமத்தை தான் உலகத்தின் முதல் அச்சுக்கூடத்திலே அச்சடித்தார். ஏனென்றால் ஜோஹான் கெப்லர் இந்த ஜான் கூட்டன்பர்க் என்ற விஞ்ஞானிக்கு தெரியும், உலகத்தின் மக்களுடைய தேவையை சந்திக்க முதலில் அச்சகத்தில் அச்சடிக்கப்பட வேண்டியது தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய பரிசுத்த வேதாகம் என்பதனால். ஆகையால் தான் கோடிக்கணக்கில் பரிசுத்த வேதாகம் அச்சடிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. தேவையானவர்கள் அலுவலகத்திலே 35 ரூபாய் கொடுத்து உலகத்தின் மாபெரும் செல்வத்தை பொக்கிஷத்தை வாங்கி செல்லுங்கள். கவனியுங்கள், விஞ்ஞானிகள் ஏன் இதற்கு முதலிடம் கொடுத்தார்கள்? மார்க்கோனி என்ற விஞ்ஞானி தான் வானொலியை முதலில் செய்தி அனுப்புகிற முறையை கண்டுபிடித்தார். 1906ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி உலகத்தின் முதல் வானொலி ஒலிபரப்பு நடந்தேறியது. உலகத்தின் முதல் வானொலி நிகழ்ச்சியினை கனடா நாட்டைச் சேர்ந்த ரெஜினால்ட் பெசாண்டின் ஒலிபரப்பின போது எந்த செய்தியை முதலில் அனுப்பினார் தெரியுமா? லூக்கா சுவிசேஷத்தின் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லுகிற வசனங்களை வாசித்துத்தான் உலகத்தின் முதல் வானொலி நிகழ்ச்சியே ஆரம்பமானது. விஞ்ஞானிகளுக்கு தெரியும், வானொலியை கண்டுபிடித்த உடனே வானொலியில் ஒலிபரப்ப வேண்டிய செய்தி வானவரின் செய்திதான் முதல் செய்தி என்பதனால், கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது என்பதனால் தான் விஞ்ஞானி தான் கண்டுபிடித்த வானொலியிலே முதலில் பரிசுத்த வேதாகமத்தின் செய்தி அனுப்பினார். பரிசுத்த வேதாகமம் கட்டுக்கதையாய் இருந்திருக்கும் என்றால் விஞ்ஞானிகள் தங்களுடைய முதல் கண்டுபிடிப்புகளிலே இதை பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள். விஞ்ஞானிகள் தங்களுடைய முதல் கண்டுபிடிப்புகளிலே பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பார்கள் என்றால் பரிசுத்த வேதாகமம் விஞ்ஞான ரீதியானது. பரிசுத்த வேதாகமம் விஞ்ஞான ரீதியானது என்றால் கிறிஸ்தவம் உண்மையானது. கிறிஸ்தவம் உண்மையானது என்றால் கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், ஆமென் என்று சபை சொல்லுவதாக. சாமுவேல் எஃப்.பி. மோர்ஸ் தந்திக் கருவியை கண்டுபிடித்தார் என்று நான் சொன்னேன். தந்திக் கருவியை கண்டுபிடித்த உடனே முதல் தந்தியில் எத்தனையோ செய்திகளை சாமுவேல் எஃப்.பி. மோர்ஸ் அனுப்பி இருக்கலாம். ஆனால் எஃப்.பி. மோர்ஸ் முதல் தந்தியிலே அனுப்பின முதல் செய்தி பரிசுத்த வேதாகமத்தில் 8ஆம் புத்தகத்தின் வசனமாக தேவன் என்னென்ன செய்தார் என்ற வார்த்தைகளையே முதல் தந்தியில் அனுப்பினார். காரணம், அவருக்கு தெரியும், விரைவாய் செல்ல வேண்டிய உலகத்தின் ஒரே செய்தி பரிசுத்த வேதாகமத்தின் ரட்சிப்பின் செய்தி என்பதனால் விஞ்ஞானிகள் தெரிந்து கொண்டார். அன்பு சகோதரனே, சகோதரியே, உலகத்தில் விரைவாய் செல்ல வேண்டியது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் செய்தி என்பதனால்தான். ஆகையால் தான் தந்திக்கருவை கண்டுபிடித்த விஞ்ஞானி தன்னுடைய தந்திக்கருவில் முதலில் பரிசுத்த வேதாகமத்தின் செய்தி அனுப்பினார். வானொலியை கண்டுபிடித்த விஞ்ஞானி வானொலியில் பரிசுத்த வேதாகமத்தின் செய்தி அனுப்பினார். வானொலி களத்திற்கு அனுப்பின வானொலி வீரர்